வெல்கம் டு பாட்டி தோட்டம். வாங்க வீடியோக்குள்ளே போய் சப்போட்டா மரம் இது பாருங்கள், எப்படி கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு. நிறைய காய் பிடிக்கும். நான் காய் பிடிச்ச உடனே வீடியோ போடுறேன். இதெல்லாம் கீரை பாருங்கள், சிறுகீரை பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த கீரையெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் இப்போ வரைச்சிருக்கேன் கீரை பாருங்க, எல்லாம் முளைச்சிருக்குது. இதெல்லாம் நல்லா முளைச்சிருக்குது. வெயில் தான் தாங்க மாட்டேங்குது. கீரை கூட நிறைய போடுவேன் நான். கீரை போட்டுன்னே இருப்பேன், கேட்குறவங்களுக்கும் கொடுப்பேன். பாருங்கள், அதெல்லாம் முளைச்சிருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டுருக்கேன். இது ரோஸ் செடி கூடையில், சின்ன கூடையில் தான் வச்சுருக்கேன். பட் ரோஸு காலையில் தான் ஒரு பூ எடுத்து மாட்டேன். பாருங்க, மொட்டு வச்சுக்குது. இதெல்லாம் சுண்டைக்காய் செடி, சுண்டைக்காயாக இருக்குது. இந்த காற்றுல இதெல்லாம் உடஞ்சி போகுது. கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டாக்கா அதான் மழை பெய்ய சொல்ல கட் பண்ணால் தான் துளுக்கும். இப்போ வெயிலில் கட் பண்ணாக்கா காஞ்சி போயிடுன்ட்டு நான் கட் பண்ணல. அதனால் கொஞ்சம் மழை பெய்யட்டும், கட் பண்ணி விடலான்ட்டு. எல்லாம் உடஞ்சி போச்சு. இது வந்து மினி ஆரஞ்சு. இப்போ தான் பூ எடுக்குது. இதில் கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கோம். இப்போ தான் பூ எடுக்குது. 1-2 தான் காய் இருக்குது. இது ஸ்வீட் லெமனு, சுகருக்கு சாப்பிட்றது. பாருங்கள், எப்படி கொத்து கொத்தாக காய் இருக்குது. இது வந்து ஒட்டு மரம். இது கிச்சிலி மரமா இல்லை சாத்துக்குடி மரமா தெரியல. அதில் இந்த ஸ்வீட் லெமன் வந்து ஒட்டு மரம் போட்டிருக்காங்க. இது ஒட்டு மரம். இது ஒட்டு மரம் தான். வாங்க சொல்ல பார்த்து வாங்கலை. இலை ஒரே மாதிரி இருக்கவே வாங்கின்னு வந்துட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் மரம் பெருசாக என்ன இருந்தாக்கா அப்போ தான் தெரியுது ஒட்டு மரம்னு. நான் ஸ்வீட் லெமன் தான் வாங்கின்னு வந்தேன். இதில் பார்த்தா கிச்சிலி செடியா இல்லை சாத்துக்குடி செடியா தெரில. ரெண்டும் ஒட்டு மரமாக இருக்குது. இதில் ஒரு கொய்யாக்காய் மரம் முளைக்குது. இப்போ சாத்துக்குடி மரமாக கிச்சிலி மரமாக தெரியல, ஆனால் பெருசாக வளர்ந்து வருது நல்லா. இந்த ஸ்வீட் லெமன் வந்து சைடில் இருக்குது. அந்த ஒரே மரம் தான் இது சாத்துக்குடி மரமாக கிச்சிலி மரமாக தெரில. அந்த மரம் இது வந்து ஸ்வீட் லெமனு. நல்லா கொத்து கொத்தாக தான் காய்க்குது. ஸ்வீட் லெமனு சூப்பராக இருக்கும். பறித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் வர சொல்ல ஒரு காய் பறித்து சாப்பிடுவேன். இனிப்பு புளிப்பு ரெண்டும் கலந்துருக்கும். சூப்பராக இருக்கும். இது வந்து கொய்யாக்காய் மரம். பூ எடுக்குது, ஆனால் வெயில் காய் வைக்க மாட்டுது. ஒரே ஒரு காய் மட்டும் வச்சுருக்குது. பாருங்கள், ஒரு காய் மட்டும் இருக்குது. இது வந்து சீத்தா மரம். சீத்தா மரத்தில் காய் வச்சுருக்கு. பாருங்க, இங்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சீத்தா மரம். ஒரு 6 காய் இருக்குது. இது வந்து லெமன். போன வருஷம் செம காய் அறுத்ததில்ல. இந்த வருஷமாக நிறைய காய் தான் பிடிச்சிருக்கு. பாருங்கள், நிறைய அறுத்துன்னே இருக்கேன். அறுத்தும் போய் வெள்ளிக்காய் மாற்று போவேன். நிறைய லெமன் சாதம் கலருவேன். ஜூஸ் போட்டு குடிப்போம். நிறைய காய் வைக்கும் கொத்து கொத்தா. பாருங்க, பழுத்ததெல்லாம் அறுத்துட்டேன். இன்னும் அதெல்லாம் பழுக்கலை. நிறைய இருக்குது பாருங்க. எல்லாம் நிறைய இருக்கும். ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன். நல்லா செமையான மரம், செல்லக்குட்டி மரம். நல்லா காய் கொடுக்குது. செம காய் அறுத்துட்டேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு கொய்யாக்காய் மரம். அரும்பெல்லாம் வச்சுருக்கு. ஆனாலும் நிறைய பூ பூக்குது. இது பாருங்கள், பூ பூத்தாலும் கறி போயிடுது. பார்த்தீங்களா, அப்படியே கறி விடுது.
வெயில் தாங்க மாட்டேங்குது, எவ்வளோ வெயில், நம்மளே தாங்க முடியல மனசால். மரம் என்ன பண்ணோம் பாவம், கீழவும் சூடு மேலேயும் சூடு மாடியில். மரம் என்ன பண்ணோம், நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினா கூட என்ன தான் உரம் போட்டால் கூட அது தவிக்குது பாவம். சரிங்க, பார்த்துட்டு நீங்கள் நான் ஒரு மாதமாக வீடியோ எடுத்து போடல, காய் இல்லாத என்னத்த வீடியோ எடுக்குதுன்னு. இப்போ நான் சரி வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு இப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.